போகாதீங்க, வாங்க நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். சொன்ன கேளுங்க. இல்ல இல்ல, நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். அபி, என்ன அபி மேடம் வந்துட்டாங்க? என்ன சார், வாசல் வரைக்கும் போனவங்க எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அபி வந்துட்டாங்க. ஏன் மேடம் லேட்டு? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பர்சனல் ப்ராப்ளம், சரியாயிடுச்சு. அபி, நீ சொன்ன வேலையெல்லாம் நாங்க பாதி முடிச்சிட்டோம். ஓ அப்படியா? நான் இல்லனா கூட என் பேச்ச மதிச்சு எனக்காக இவ்ளோ நேரம் எல்லாரும் வேலை பார்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் 6 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, காலையில பாக்கலாம். ஓகே அபி, குட் நைட். நாங்க வரோம். குட் நைட். சரி சரி, வரோம் அபி. மேனேஜர், எல்லாரும் போயும் இந்த அபி மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்களே. அபிய ஈஸியா தோக்கடிச்சலாம்னு நினைச்சு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அபிய தோக்கடிக்கிறது கஷ்டம்தான். ஒன்னு வேற வழியில பாத்துக்கிறேன். ஹலோ அபி, உன்னையும் காணோம், சஞ்சீவ் தம்பியும் காணோம். 2 பேரும் எங்க இருக்கீங்க? அது வந்துக்கா, சஞ்சீவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். அச்சுச்சோ, என்ன அபி நீ எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா நீ? என்னம்மா சொல்லுது அபி? சஞ்சீவ் தம்பிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காளாம். கொடு, நான் பேசுறேன். ஹலோ அபி, ஓனர் பேசுறேம்மா. சார் சொல்லுங்க சார். இப்ப நீ எங்கம்மா இருக்க? அது தயங்காதம்மா, நான் உன் அப்பா மாதிரி, தயங்காம சொல்லு. எனக்கு எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை சார், அதான் நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டேன். அப்ப ஆஸ்பத்திரியில சஞ்சீவ் தம்பி தனியாவா இருக்கு? ஆமா சார். சரி, நீ உன் வேலையை பாரு. ஆஸ்பத்திரியோட பேரை சொல்லு, நான் போய் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சார் தேவையில்லாத சிரமம்? என்னம்மா, நீ என் பொண்ணு மாதிரி. சஞ்சீவ் என் மருமக புள்ள, என் மருமகனை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன தயக்கம்? நீ தயங்காம ஆஸ்பத்திரி பேரை சொல்லுமா. ஆர்யா ஹாஸ்பிட்டல் சார். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. சரிங்க சார். சரியான வைராக்கியம் முடிச்ச பொண்ணால இருக்கு. எதையுமே கேட்டாதாமா சொல்லுது. பாவம் அந்த பொண்ணு வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. சஞ்சீவ் தம்பி ஆஸ்பத்திரியில தனியா இருக்காரு. அபி, வாங்கக்கா. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோம் அபி. வாங்க வாங்க. அபி, நீ ரெஸ்ட் எடுக்கவே இல்லையா? நைட்டு முழுக்க தச்சுக்கிட்டே வந்த. ஆமா செல்வி அக்கா. சரி, நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க.
நீங்க அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். ஆ? நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். அதிகபட்சம் 1 hourல வந்துருவேன். சரி அபி, நீ போயிட்டு வா. ஆ, அப்புறம் செல்வி அக்கா, உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கம்பெனி வாசல்ல ஒரு கோலம் போட்டு வைங்க. அப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கும். சரி அபி, நான் போட்டுறேன். சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். தொலைஞ்சு போன நம்ம பாப்பாவை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் உண்மையா சொல்றேன் அபி. அது வரைக்கும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிரு அபி. சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இல்ல அபி, நானே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்கும். நீ ஆபீஸ் கிளம்பு போ. நீ சாப்பிட்டாதான் நான் ஆபீஸ்க்கு போவேன். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல அபி, வேண்டாங்கறேன்ல. அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சீவ். இந்தா சாப்பிடு, நான் தான் ஊட்டி விடுறேன்ல. இந்தா. சாப்பிடு சஞ்சீவ். செல்வி அக்கா, சொல்லு அபி. எல்லார்கிட்டயும் இந்த கவரை கொடுங்க. காயத்ரி, கலைவாணி, ஜெயஸ்ரீ, சக்தி, கவிதா, செல்வி. சார், என்ன சார் கவர் அது? தெரியல, இரு என்னன்னு பாப்போம். எல்லாரும் உங்க கையில இருக்கிற கவரை பிரிச்சு பாருங்க. இன்னும் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க போற 1 லட்சம் ரூபாய்க்கான செக் தான் இது. உங்ககிட்ட இருக்கிற செக்ல இன்னும் டேட் மட்டும் போடல. ஏன்னா உங்க பணம் உங்களுக்காக ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க உங்க உழைப்பையும் அறிவையும் கொஞ்சம் பயன்படுத்தினா அந்த பணத்தை ஈஸியா உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம். ஏன்னா உழைப்புக்கு என்னைக்கோ இந்த உலகம் தலை வணங்கிதான் ஆகணும். எங்களுக்குள்ள ஒரு வைராகியம் பிறந்திருக்கு அபி. ஆமா மேடம். வா, நிறுத்துங்க. மேடம், நீங்க சொல்றத கேட்க வேணா நல்லா இருக்கும், ஆனா இது சாத்தியப்படாது. ஏன் சாத்தியப்படாது? என்னதான் உழைச்சாலும் வெற்றி கை கொடுணும்னா அதுக்கு நேரம் காலம்னு எல்லா விஷயங்களும் துணையா இருக்கணும் மேடம். உங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. பெரிய இடத்துல இருந்த நீங்க இப்போ சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்க உழைக்கலன்னு அர்த்தமா? இல்ல, நான் வஞ்சகத்துல ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். என் கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்த போறேன்னு அர்த்தம். பரவாயில்லையே, என் ஃபுல் ஹிஸ்டரியையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் முக்கியமே இல்ல. ஏன்னா இனிமேதான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நல்லவங்க, திறமையானவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. குழந்தைய மிஸ் பண்ண டிப்ரெஷன்ல இருந்த உங்க ஒய்ஃப் அபி இப்ப எப்படி இருக்காங்க? நார்மல் ஆயிட்டாங்களா? சார், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க சார். ஆனா எனக்காகத்தான் அவங்க வெளியே காமிக்காம இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? சார், 2 நாளைக்கு முன்னாடிதான் யாரோ ஒருத்தங்க தான் குழந்தைய குப்பை தொட்டியில தூக்கி போட்டாங்கன்னு தெரிஞ்சு
தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம ரோட கிராஸ் பண்ணி குழந்தைய காப்பாத்த போயிட்டாங்க சார். ஒரு செகண்ட் தான் சார் மிஸ் ஆயிருந்தா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் சார். அபியோட மனசுல பாப்பா இல்லங்கிற நினைப்பு தீய அறிஞ்சிட்டு இருக்கு சார். அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஒரு நாள் என் அபியை அது எரிச்சிடும் சார். சார், அபிக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைய கண்டுபிடிச்சு அந்த தீயை அணைச்சிடணும் சார். என் அபி ரொம்ப பாவம் சார். நிறைய வேதனையை அவன் அனுபவிச்சிட்டான். இதுக்கு மேலேயும் அவன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டாம் சார். அவன் நல்லா இருக்கணும் சார். அதுக்கு காணாம போன எங்களோட குழந்தை திரும்ப கிடைக்கணும் சார். நீங்க தான் சார் எப்படியாவது எங்க குழந்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அபி ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைய தான் குழந்தையா நினைக்கிற அளவுக்கு அபி பித்து பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க போல இருக்க. சஞ்சீவ் சார், அது சார் ஒண்ணு இல்ல. சரி, நீங்க ரைட்டர் கிட்ட உங்க பாப்பாவை காணும்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். நீங்க கொடுத்த நம்பர் யாரோடது, அவன் எங்க இருக்கான், அட்ரஸ் என்னன்னு விசாரிச்சு டீடைல் கலெக்ட் பண்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே உங்க பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். சார், அப்படியே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். என் பாப்பா கேஸ நீங்க விசாரிக்கும் போது நானும் உங்க கூட இருக்கலாமா சார்? ஏன் கேக்குறேன்னா, இந்த நம்பருக்கு சொந்தக்காரனா எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் சார். தேவைப்பட்டா நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே, நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்னோட கம்பெனில வெல்விசர் அட்வைசரா ஜாயின் பண்ண முடியுமா? ஒரு எம்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அத்தனை ரைட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அதோட 1.5 lakhs உங்களுக்கு சம்பளம் தரேன். 1.5 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு ஓகேனா எங்க கம்பெனில தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். சார், சாரி சார், இப்ப என்னால கம்பெனில வந்து ஜாயின் பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல இருக்கேன் சார். என்ன சார் ப்ராப்ளம்? சார், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என் பாப்பா பிறந்த உடனே தொலைஞ்சு போச்சு சார். நான் இப்போ ஒரு 10 கோடி கடன்ல வேற இருக்கேன். இன்னும் 3 வாரத்துக்குள்ள நான் அந்த கடனை திருப்பி கட்டியாகணும். இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போகணும் சார். நான் என்னதான் வேலை பார்த்தாலும் கடனை அடைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் ஒய்ஃப் தனியா என்ன பண்ண வந்தா? என் குழந்தைய பிரிஞ்சு ஆல்ரெடி அவளே கஷ்டத்துல இருக்கு. நானும் போயிட்டு அவளால தனியா இருக்க முடியாது சார். அதனாலதான் சார் நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு என் அபிகிட்ட சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஒண்ணு மட்டும்தான் சார் என் மண்டல ஓடிட்டே இருக்கு. அதுக்காக தான் நான் நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப கூட என் குழந்தைய கண்டுபிடிக்கிறத பத்தி பேசதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன் சார். ரொம்ப பாவம் சார் நீங்க. உங்களுக்கு வந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சார். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. இத நான் என் ஆள் மனசுல இருந்து சொல்றேன். கண்டிப்பா நடக்கும். நீங்க எப்ப வேணாலும் வந்து என் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம். என் ஆபீஸ் கதவு உங்களுக்காக எப்போதுமே திறந்திருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சஞ்சீவ், நான் வச்சிடறேன்.
அபி என்ன அபி? அப்பவே வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன், இன்னும் போகாம ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். அது தெரிஞ்ச அவளுக்கு குழந்தை ஞாபகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா. பாப்பா கிடைக்கிற வரைக்கும் அபிக்கு நான் தேடுற விஷயம் தெரியவே கூடாது. என்ன சஞ்சீவ், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எதையும் யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க? சொல்லு, நான் உன்னை வீட்டுல தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், நீ எங்க போயிட்டு வர? இல்ல அபி, வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன ஒரு கம்பெனில வர பிசினஸ் பேச கூப்பிட்டு இருந்தாங்க, அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். சஞ்சீவ், பிசினஸை விட உடம்பு தான் முக்கியம். உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். டாக்டர் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு இல்ல, அப்புறம் ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ற? சாரி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அபி. சரி. அம்மா, நீ என்ன ஆபீஸ்ல இருந்து வந்துட்ட? அதுவா, உனக்குதான் உடம்பு சரியில்லைல்ல, அதான் உனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சுமதி அம்மா, மங்க பாப்பா பத்தி இவங்க சஞ்சீவ் கிட்ட ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. சரிம்மா. அபி, வாங்கம்மா. அம்மா எங்க போயிட்டு இருக்க? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேம்மா. இவர் யார் அபி? சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், இவர் சஞ்சீவ், என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நான் சுமதி. அபி என்ன பத்தி சொல்லிருக்காளா? அபி இருக்கிற பிஸிக்கு என்ன பத்தி எல்லாம் சொல்ல எங்க நேரம் இருக்க போகுது? என்ன பத்தி நானே சொல்றேன். ஆதரவற்ற குழந்தைங்களை வச்சு ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சுமதி அம்மா மட்டும் மங்க பாப்பா பத்தி ஏதாவது உளறிட்டாங்கன்னா அப்புறம் மங்கவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடும். அனாத ஆசிரமெல்லாம் நடத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்மா. இப்ப நீங்க எங்க போறீங்க? நானா ஆசிரம விஷயமா ஒரு விஐபிய பாக்க போயிட்டு இருக்கேன். 1 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. 1 மணிக்கா? இப்பவே மணி 12 ஆயிடுச்சுமா, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. ஆமா, லேட் ஆயிடுச்சு. சரி, நான் வரேன் அபி. சரி, வரேன் தம்பி. சரிங்க. அபி, நீ பாப்பாவை பார்க்க வருவல்ல? வருவேம்மா. வாமா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். நான் வரேன். சரிங்க. அபி, எந்த பாப்பா? அது உங்ககிட்ட தான் கேக்குறேன் அபி. எந்த பாப்பா? எந்த பாப்பா சஞ்சீவ்? இப்பதான் அவங்க சொல்லிட்டு போறாங்கல்ல, அந்த பாப்பா. ஓ, அந்த பாப்பாவா? இவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா. என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நான் ஒரு வாட்டி தான் போய் பாத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா என்னால போக முடியல. அதான் குழந்தைய பார்க்க வான்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்படியா? சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சஞ்சீவ், நீ வீட்டுக்கு போ. நான் உனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான் வந்தேன். அதான் பாத்துட்டேன் இல்ல, நீ வீட்டுக்கு போ, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரி, ஓகே. சஞ்சீவ், நான் மங்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் சத்தியத்தை மீறினா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். வா சந்தோஷ். என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு அபியும் சஞ்சீவையும் பார்க்கணும் போல இருக்குடா. சஞ்சீவ் அபி எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல.
அபி கிட்ட கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ சந்தோஷ். அம்மா அழாதீங்கம்மா. சஞ்சீவோட கடன் சீக்கிரமா அடையணும். அவன் நல்லா இருக்கணும். நம்ம சஞ்சீவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சந்தோஷ். நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லு. சஞ்சீவுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா என்ன? இத நீங்க என்கிட்ட சொல்லணுமாமா? இத நான் நேரடியா சொன்னா சஞ்சீவ் நான் சொன்ன வேலைக்கு போக மாட்டான் தான் என் ஃப்ரெண்டு மூலமா சஞ்சீவுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ண. ஆனா சஞ்சீவ் அந்த வேலைய வேண்டான்னு சொல்லிட்டாமா. ஏண்டா? தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் கடனை அடைக்க முடியாதுன்னு சஞ்சீவ் முடிவு பண்ணிட்டாமா. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டாமா. டேய் என்னடா சொல்ற? தான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காணாம போன குழந்தைய எப்படியாவது திரும்ப கண்டுபிடிச்சு அபிகிட்ட ஒப்படைக்கணும்ன்ற முடிவுக்கு அவன் வந்துட்டாமா. என்ன சந்தோஷ் நீ இப்படி எல்லாம் சொல்ற? என் பிள்ளை ஜெயிலுக்கு போக கூடாது. நான் அவனை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். ஏமா நான் மட்டும் விட்டுருவேனாமா? சஞ்சீவ் கடனை அடைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேமா. எப்படியோ சஞ்சீவோட கடனை அடைச்சிடலாமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சீவுக்கு துணையா அபி கூடவே இருக்கா. அபி சஞ்சீவ ஜெயிலுக்கு போக விட மாட்டாமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. ஏய் இங்க பாரு, எனக்கு சமைக்கலாம் தெரியாது. சமைக்க கூட தெரியாம எதுக்கு நீ என் கையால நீ தாலி கட்டிக்கிட்ட? எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த? மருமகனா சமைக்கணுமா? சந்தோஷ் சந்தோஷ் கோவப்படாத சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையாரு. கோவப்படாத. இப்ப என்ன, உனக்கு ஸ்ரீஜா சமைக்கணும் அவ்வளவுதானே? அவ சமைப்பா. அம்மா மா நீ கொஞ்சம் சும்மா இரண்டி. அவ சமைப்பா சந்தோஷ், சமைப்பா. நீ போ. நான் ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள சமைச்சு ரெடியா இருக்கணும். சஞ்சீவ் அபி எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அபி கிட்ட கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ சந்தோஷ். அபிய ஃபாலோ பண்ணிட்டு போய் அபியும் சஞ்சீவும் எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மா அவங்க கூட்டிட்டு போவோம். வா அபி. என்ன அபி ஒரு மாதிரியா இருக்க? இல்ல சஞ்சீவ், நான் நல்லதா இருக்கேன். உன் கூட சாப்பிடணுங்கிறதுக்காக ஆபீஸ்ல இருந்து நான் நடந்து வந்திருக்கேன். என் கூட நீ சாப்பிட மாட்டியா? என் கூட நீ சாப்பிடுற.
சாப்பிடு. சாப்பிடுறா, ஓவராலாம் பண்ணாத. ம், சாப்பிடு. யாருங்க நீங்க? வீட்டுக்குள்ள எதுக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா அட்ரஸ் கேட்கறதுக்காக வந்தேன். அட்ரஸ் கேட்க வந்தா கூப்பிட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்லைங்க. என்ன இல்லங்க? இப்ப நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஏன் சத்தம் போட்டா என்ன? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, சத்தம் போடாதீங்க. என்ன பொறுமையா இருக்கணும்? என்ன வெளிய சத்தம்? இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கிறது? இப்படிதான் அடுத்தவங்க வீட்டை எட்டி பாப்பீங்களா? கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கம்மா. என்ன சத்தம் போடக்கூடாது? சந்தோஷ், என்ன தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவராவா? இது என் அண்ணன் சந்தோஷங்க. அப்படியா? நான் யாரோ நினைச்சிட்டேன். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பரவாயில்லங்க. சந்தோஷ், நீங்க என்ன இங்க? அது வந்து சரி, முதல்ல உள்ள வாங்க. ம், வா உள்ள வா. வாங்க. சரி. வாங்க சந்தோஷ். வா சந்தோஷ். என்னது இது? வீட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். ஆமா, நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். பார்த்தாலே தெரியுது. சந்தோஷ், உட்காருங்க சேர்ல. உட்காருப்பா. அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் தரையில தானே உட்காந்துட்டு இருந்தீங்க, நானும் தரையிலே உட்காருறேன். நீங்க உட்காரும் போது நான் உட்கார மாட்டேனா? தரையில உட்காரதும் நல்லதா இருக்குல்ல? சாப்பாடு பிரமாதமா இருக்கு அபி, வேற லெவல். ஆமா, நான் வாசல்ல நிக்கும் போது கேட்டேன், சஞ்சீவ் நீ எதுக்கு டேப்லெட் போடுற? அது சும்மா தலைவலி மாத்திரை. அப்படியா? சரி. சந்தோஷ், இருங்க, கொஞ்சம் இருந்துட்டு போலாம்ல? இல்ல, போனோம், ஒர்க் இருக்கு, அதான். பணம் இல்லனாலும் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பாசம் நிறைய இருக்குன்றத நான் பாத்துட்டேன். எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரி. சஞ்சீவ், இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல சந்தோஷ், நாங்க ஒரு வைராகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களோட வைராகியம் தான் எங்களை ஜெயிக்க வைக்க போகுது. இப்ப நாங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டா
எங்க வைராகியத்தையே நாங்க விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் சந்தோஷ். அபி நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்லா வதக்கிட்டியா? அந்த தண்ணி எடுத்து அதுல ஊத்து. ஊத்து. ஊத்தவா? அப்படிதான் ஊத்து ஊத்து. அப்படிதான் அப்படிதான். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போறோம். அப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவை எடுத்து கொட்டலாம். சரியா? வெயிட் பண்ணு. சரி, நான் என்ன பண்றேன், ரவை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். நான் ரவைய போடுறேன், நீ கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான். நல்லா 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 கிண்டு. கிண்டிக்கிட்டே இரு. மா, எவ்வளவு நேரமா கிண்டணும்? அவ்வளவுதான், 2-3 நிமிஷத்துல உப்புமா ரெடி ஆயிடும். 2 நிமிஷமா? அவ்வளவுதாண்டி, இது ரொம்ப ஈஸி. மா, நூடுல்ஸை விட ஃபாஸ்ட்மா. என்னம்மா இது இவ்ளோ டைட்டா இருக்கு? கிண்டிக்கிட்டே இரு. ஏய், கரண்டியே நெளிஞ்சு போச்சுமா. சரி, அது ஏதாவது சாதா கரண்டியா இருக்கும். அது அப்படி போட்டுட்டு வேற கரண்டி எடு. வேற கரண்டி எடு. அதெடு. இப்ப கிண்டு. கிண்டு நல்லா அழுத்தி கிண்டு. அப்படிதான். அம்மா, ஆனா இவ்ளோ டைட்டா இருக்கேம்மா. அப்படிதாண்டி இருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 2 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் உப்புமா ரெடி. சூப்பர்மா, உனக்கு சமையல்லாம் சூப்பரா தெரியுது. இரு மா, ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணு. எப்படி இருக்கும் பாரு, மூணு இருக்கும். நீ ஊன்னு சொல்லுன. பணத்தை கொடுக்கற சாக்குல குமார போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேனே. இப்போதைக்கு யாரையும் நம்பாம இருக்கிறதா நமக்கு நல்லது. எந்த நேரத்துல யாரு கால வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏனே அமைதியா இருக்கா? சொல்லுன. போட்டுறவா குமார. டேய் தம்பி, நீ பேசுறது கேக்கலடா. ஹலோ கேக்குதா? கேக்குதாடா? டேய் சொல்லு, விசிறு இல்லாம பண்ணிடுவியா? அண்ணே முடிச்சிருவனே. அப்ப முடிச்சிடு. உனக்கு 2 லட்சம் தரேன். குமார போடுறேன்னு சொல்றேன், இப்ப கூட 5 லட்சம் தரேன்னு சொல்றானா பாரு, கஞ்சப்பைய. என்ன இது ரகசியமா பேசுறான்? என்னடா ஓகேவா? ஓகேண்ணே. வேலையை முடிச்சிட்டு கூப்பிடு. சரி கூப்பிடுறேண்ணே. என்ன சொன்ன ஜெகன்? பணத்தை கொடுக்க குமாராண்டா போறானா? பணத்தை கொடுத்துட்டு கால் பண்றேன்னு சொன்னான்டா. பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். ஐயோ, சந்தோஷ் உப்புமா பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறானே. என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே. என்னது இது? தோ அம்மாவே சொல்லுவாங்க. ஐயோ, என்ன கோத்து விட்டுடுச்சு பாரு எருமை. சொல்லுமா. அது வந்து காஷ்மீரியன் கோழி பக்கோ குஸ்கா. என்னது? இது நார்த் இந்தியன் டிஷ். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் மாப்ள.
என்ன கருமம் இது? வாயிலே வைக்க முடியலையே. மாப்பிள அது நல்லா இருக்குமே. நல்லா இல்லையா? மனுஷன் தின்னுவானா இத? அதனால தான்டா உனக்கு வச்சிருக்கோம். என்ன கருமமோ? ஏய் யோய், அவசரப்பட்டு கோவப்பட்டுறாதே. பொறுமை பொறுமை. உட்காருங்க, உட்காரு, உட்காருங்க. போடு சாப்பிடுங்க. ஐயோ ஓபன் பண்ணுடி. போடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். ஐயோ சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. முடியலடி. நான் வரதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். சரிங்க மாப்பிள்ள, நீங்க போங்க. நிப்பாட்டியா? சரி பணத்தை கூட நான் போறேன். கொடுத்துறேன். பணத்தை கொடுக்கும் போதே இந்த குமார போற்ற வேண்டியதுதான், வேற வழி இல்ல. இந்த குமாரு இங்கே இரு, நகரக்கூடாது. நீ புரோக்கர் ஆளு தானே, உன்னை நம்ப முடியாது. பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து என்ன போட்டாலும் போட்டுருவ. எங்க பேக்க திறந்து பணத்தை காட்டு. ஆஹா, இந்த குமார் உஷாரா இருக்கானே. என்ன குமாரு, என்னையே சந்தேகப்படுறியா? நான் அப்படிப்பட்ட ஆளா? சரி பணத்தை அந்த திட்டுல வை, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. குமார் ரொம்ப உஷாரா இருக்கானே, என்ன பண்றது? இவனை போட்டு தள்ளினாதான் இந்த பணம் நமக்கு கிடைக்கும். எப்படியாவது இந்த குமார போடணுமே. என்ன யோசனை பண்ற? சரி குமாரே, நான் பணத்தை அங்கேயே வச்சிடறேன். பின்னாடி போ, சீக்கிரம் போ. சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஆள் நடமாட்டமே இல்லாத காடு, ஒரு பைக் மட்டும் தனியா நிக்குது. ஏதோ தப்பா இருக்கு. என் உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுதியா? சார், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? லோக்கல் பசங்க யாராவது சரக்கடிக்க வந்திருப்பாங்க. நோ 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 நோ, வேற ஏதோ இருக்கு. போலீஸ்கார உள்ளுணர்வு தப்பா சொல்லாது. போய் காட்டுக்குள்ள என்னன்னு பாப்போம், வா. நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற குழந்தையாலதான் உங்களுக்கு அழிவே ஆரம்பமாக போகுது. பாலகிருஷ்ணன் கம்சன் அழிச்ச மாதிரி அந்த குழந்தை தான் உங்களை அழிக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது.
நான் ஒண்ணும் பண்ணல சார். பயமுடு பயமுடுற சார். டேய் நில்றா, ஓட ட்ரை பண்ணாத, மரியாதை நில்லு. டேய் இச்சுப்படும், ஓடாத. நில்றா. நீங்க ஜெயிலுக்கு போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழிவு ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஸ்ரீஜா, அந்த குடுகுடுப்பக்காரன் அபி குழந்தையால நம்ம ஜெயிலுக்கு போவோம்னு சொல்றான். அம்மா, அபி குழந்தை சாக போகுதா இல்ல நாம ஜெயிலுக்கு போறோமான்னு பாத்துடலாம்.